ஃபுட்பால் அண்ட் ஃபிட்னஸோட ஃபிட்டாக போகிற சீரியஸில் இது நாள் 13க்கான பதிவு நண்பர்களே. அப்புறம் மேட்ச் டேவும் கூட. வாங்க பார்க்கலாம். நேற்று இரவே நம்ம ப்ரோ மேட்ச் இருக்குன்னு சொன்னனால சீக்கிரமாகவே தூங்க போயிட்டு நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி வழக்கம் போல் ஒரு சொம்பு தண்ணியை நம்ம நண்பர் ஃபோனை எடுக்காதனால தனியாகவே ஜிம்முக்கு இன்னைக்கு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கிடையாத நண்பர்களே. இன்னைக்கு மேட்ச் இருக்கனால தூங்கி கிடக்கிற மசில்லாம் தட்டி எழுப்புறோம். அதான் இன்னைக்கான பயிற்சி. வழக்கமாக பண்ணுற கை சுத்தல் கால் சுத்தல்லாம் பண்ணி முடிச்சோன்னே காலுக்கு தேவையான ஸ்ட்ரெச்சிங்கை ப்ராப்பராக பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஸ்கிப்பிங் கடைசியா 3 செட்டு பிளாங்க பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்டு மேட்சுக்கு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. நம்ம பாய்ஸ் வந்தாலும் கிரவுண்டுக்கு போயிட்டு இந்த டோர்னமெண்ட் டிஎம்கே நடத்துகிற 5 மேட்ச் நண்பர்களே. இது ஃபர்ஸ்ட் மேட்சே எங்களுக்கு தான். கிட்ட கட்டி ரெடி ஆகிட்டு களத்தில் இறங்கியாச்சு. மேட்சை பற்றி சொல்லணும்னா எங்களுக்கு ஆப்பனண்ட் ஆன எல்லாருமே பால் பிளேயர்ஸு. ஆனால் எங்கள் டீமும் எல்லாருமே காமாவிங்கா பாய்ஸு. இதில் வேற ஃபர்ஸ்ட் ஹாஃப் 15 நிமிஷம், செகண்ட் ஹாஃப் 15 நிமிஷமா பாய்ஸ் எல்லாம் செதறிட்டானுங்க. எனக்கு இந்த மேட்ச் ஆடுற ஐடியாவே இல்லை நண்பர்களே. சரி நம்ம கண்டிஷனை போய் செக் பண்ணி பார்ப்போம் தான் அந்த மேட்ச்சே ஆடினேன். பரவாயில்ல, டாமி தொங்காம தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வின் பண்ணின்னு தான் கிரவுண்டுக்குள்ளே இறங்கணும். லைட்டாக கம்யூனிகேஷன் லாகால பாய்ஸ் எல்லாம் செதறி ட்ராஜடி ஆயிடுச்சு. பாய்ஸ் பாதி பேர் வீக்லி 1 or 2 டைம்ஸ் நண்பர்களை ப்ராக்டிஸே பண்ணுறானுங்க. பாய்ஸ் மட்டும் முன்ன இருந்த மாதிரி ஃபிட்டில் இருந்திருந்தானுங்கன்னா ஆட்டமே வேற மாதிரி இருந்திருக்கும். நிறைய சான்சஸ் கிடச்சிச்சு, பட் அது கோலாக கன்வெர்ட் பண்ண முடியல. நம்மள்ட்ட தான் லக்கே இல்லையே. இந்த மேட்ச் நாங்கள் தோத்துருந்தாலும் அண்ணன் ஹாப்பி நண்பர்களே. இந்த ஃபிட்டாக சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணனால டாமிக்கு கொஞ்சம் தள்ளாமல் இருந்துச்சு. அப்புறம் அந்த மேட்ச் கொஞ்சம் நல்லாவும் ஆடினேன். நம்ம ப்ரோவை பற்றி சொல்லணும்னா அப்பப்போ மெஸ்ஸியா மாதிரி டீமுக்கே அழகுடுப்பை உண்டாக்கிடுறாப்புல. இதில் வேற இன்னொரு மெஸ்ஸி ப்ரோ வேற இன்ஜுரியில் வேற இருக்காரு. மேட்சை தோத்து டிப்ரெஷனோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி வேலை இருந்துச்சு நண்பர்களே. அதை போய் முடிச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சு ரெடியாக்கிட்டு கடமைக்கு வேற கிளம்ப வேண்டியது இருந்துச்சு நண்பர்களே. வெயில் மண்டையை புழக்க பொடி நடையா பஸ் ஸ்டாண்ட் வரையும் போயிட்டு ஆல்ரெடி இருக்க டிப்ரெஷன் பத்தாதுன்னு பஸ்ஸே வராமல் இன்னும் டிப்ரெஷன் ஆக்கி ஒரு வழியாக பஸ்ல ஏறி உட்காந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப டயர்டு நண்பர்கள். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிட்டாக இருங்கடா பாய்ஸ்.